தமிழக மீனவர்கள் குறித்த ரணில் விக்ரமசிங்கேவின் பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை பிரதமரின் கருத்துக்கு மத்திய அரசின் பதில் என்ன என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே தான் உலகம் முழுவதும் போய் தமிழ் மக்களுக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக விதைகளை தூவியவர் ரணில் விக்ரமசிங்கே தான். எனவே இது அவருடைய புதிய முகமில்லை, இதுதான் அவருடைய உண்மையான முகம். எனவே தமிழர்கள் யாரையும் நம்பி யாரும் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று கருதி வாழ முடியாது. நாம் நம்முடைய உறுதிப்பாட்டை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ரணில் விக்ரமசிங்கேவும் ராஜபக்சேவும் வேறு வேறு ஆட்கள் அல்ல, மைத்ரிபாலாவும் வேறு ஆள் அல்ல. அவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்தான். ரணில் விக்ரமசிங்கேவிடம் இதை நாம் எதிர்பார்த்ததுதான். அவர் சொல்லியதிலே ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. இந்திய அரசாங்கத்தின் மெத்தனமான போக்கு சிங்களவர்களின் இந்த அட்டூழியங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. அது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும், பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும், தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன்களில் அக்கறை செலுத்தாதவர்களாக, பாதுகாப்பு வழங்குவதற்கு தீவிரம் காட்டாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ரணில் விக்ரமசிங்கேவின் பேட்டி ஒரு சாட்சியமாக இருக்கிறது. கடலில் எல்கைகள் இல்லை, எல்லை கோடுகளும் இல்லை, எல்லைகளை பிரிக்கின்ற எந்த விதமான அடையாள சின்னங்களும் இல்லாத சூழ்நிலையில் சில தவறை பல இயற்கை சூழ்நிலைகளினால், பலத்த காற்றடிப்பதினால், நீரின் போக்கு மாறிவிடுவதினால், சர்வதேச வெப்பங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக பல நேரங்களிலே மீனவர்களுக்கு தங்களுடைய குறிப்பிட்ட எல்கைகளை தாண்டி வெளியே போய்விடக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுவது உண்டு. அப்படிப்பட்ட சமயங்களை எல்லாம் மனிதநேயத்தோடு புரிந்து கொண்டு அவர்களை பாதுகாப்பாக அவர்கள் பகுதிக்குள் வழிநடத்துவதுதான் இதுவரை சர்வதேச நாடுகள் கடைபிடித்து வருகின்ற ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை மீறி தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் துப்பாக்கியால் சுடுவோம் என்று சொல்லுவது அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மத்திய அரசு இதை மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இதனிடையே இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை வரும் 11ஆம் தேதி சென்னையில் நடத்துவது குறித்த முடிவை அறிவிக்கும்படி தமிழக அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. இதனையடுத்து மீனவர் பேச்சுவார்த்தை குறித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.